காவ்யா வாழ்க்கையில் இவ்வளோ பிரச்சனை ஏற்படுத்துறது உத்தமன் தான். இதனால் பாதிக்கப்படுறது நம்ம மட்டும் இல்லாமல் நம்மளால் குடும்பமும் பாதிக்கப்படுது அப்படின்னு சொல்லிட்டு காவ்யா தன்னோட வாழ்க்கையை சாக்ரிஃபைஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கோயிலுக்கு கிளம்பி போக போகிறாங்க நம்ம காவ்யாவோட வாழ்க்கையில் தீபக் தான் வரணும் அப்படின்னு நீங்கள்லாம் ஆசைப்படுறீங்கன்னா மறக்காமல் இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணி தெரிவித்து என்னோட சேனலுக்கு சப்போர்ட் பண்ணி ஆதரவு தெரிவிங்க. காவ்யா எடுத்த முடிவு தப்பாக இருந்தாலும் வேற வழியும் இல்லை. ஏன்னா உத்தமனை எதிர்த்து போராடுற அளவுக்கு அவங்களுக்கு தெம்பும் கிடையாது. இதனால் என்ன பண்ண போகிறாங்கன்னா கோயிலில் போய் கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு உத்தமன் சொன்னதை கேட்டு ரெடியாகி கிளம்பி போகிறாங்க இந்த காவ்யா எடுத்த முடிவிலையும் ஒரு நல்லது நடக்க போகுது. ஏன்னா கண்டிப்பாக காவ்யா உத்தமனை கல்யாணம் பண்ணிக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தீபக் எங்கே இருந்தாலும் காவ்யாவுக்கு ஒன்றுனா ஓடி வந்துடுறாரு. அந்த மாதிரி தாங்க இனி வர எபிசோடில் காவ்யாக்காக கோயிலுக்கு நேரடியாக தேடி வர போகிறாரு. இந்த இடத்துல உத்தமன் கேட்ட கேள்வி, நீ இவளுக்காக அக்கறைப்படுறதுக்கு யாரு அப்படின்னு சொல்லி உத்தமன் நீ காவ்யாவுக்கு அண்ணனா இல்லை தம்பியா அப்படின்னு சொல்லிட்டு யார்டா நீ அப்படின்னு உத்தமன் கேட்குறாரு. இந்த இடத்துல பதில் சொல்லணும் அப்படின்றது மட்டும் இல்லாமல் அதை எப்படி சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவோட ஒரு தீர்மானம் எடுத்து தான் தீபக்கும் காவ்யா எதிர்பார்க்காத தருணத்தில் தான் தாலி கட்டிறாரு காவ்யா கழுத்தில். இந்த இடத்துல தான் பதில் சொல்கிற விதமாக நம்ம தீபக் என்ன சொல்கிறான்னா, நான் அவளோட புருஷன் அப்படின்னு சொல்லி பதில் சொல்ல போகிறாரு உத்தமன் கிட்ட. இந்த தருணத்தில் காவ்யா என்னடா இப்படி பண்ணிட்டாரு தீபக் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிக்கிட்டு இருக்காங்க. தீபக் காவ்யா கழுத்தில் தாலி கட்டிட்டான் அப்படின்ற கோபத்தில் உத்தமன் என்ன பண்ணுறான்னா, என்னடா நினச்சிக்கிட்டு இருக்க, நான் கல்யாணம் பண்ணுற பொண்ணை நீ கல்யாணம் பண்ணிட்டு இவ்வளோ தூரத்துக்கு நிற்கிற சவுடால் பேசிக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி உத்தமன் கேட்கா. உன்ன மாதிரி கேடுகட்ட ஒருத்தனை கல்யாணம் பண்ணுறதுக்காக இப்போ காவ்யா வந்திருக்கா. காவ்யாவோட வாழ்க்கை என்னாகும், அவளை மாதிரி பொண்ணு கிடைக்கிறதே ஒரு குடுப்பனை. ஆனால் நீ அவளை கேவலப்படுத்தி இவ்வளோ தூரம் அசிங்கப்படுத்தி நீ கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி வந்திருக்கா. அப்படிப்பட்ட இடத்துல நான் எப்படி காவ்யாவை விட்டு கொடுப்பேன்? அதனால் நான் அவளை கல்யாணம் பண்ணி காவ்யாவுக்கு இப்போ அவளோட புருஷனாக ஆயிட்டேன். இப்போ என்ன பண்ண போகிறா உத்தமன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே சவுடாலாக பேச போகிறாரு நம்ம தீபக். இந்த இடத்துல தான் உத்தமன் என்ன சொல்ல போகிறான்னா, காவ்யா, எப்படி இருந்தாவது இவன் உன்னை கல்யாணம் பண்ணிட்டான் அப்படின்னு மட்டும் நிம்மதியாக சந்தோஷமாக இருந்தலாம் மட்டும் நீ நினச்சிடாத. கண்டிப்பாக உன்னை சந்தோஷமாக இருக்க விட மாட்டேங்க காவ்யா அப்படின்னு சொல்லிட்டு உத்தமன் சொல்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் உன்னோட குடும்பத்தை என்ன பாடுபடுத்த போகிறேன்னு பாரு அப்படின்னு சொல்லிட்டு காவ்யா கிட்ட சொல்கிறாரு உத்தமன். இதை கேட்ட தீபக் என்ன சொல்கிறான்னா, உன்னால் முடிஞ்சதை பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு காவ்யாவை கூப்பிட்டு கிளம்பலாம் அப்படின்னு போகிற சமயத்தில் தான் காவ்யா என்ன சொல்கிறாங்கன்னா, தன்னோட தலையில் அடித்த மாதிரியே தீபக்கிட்ட, என்ன தீபக் இப்படி பண்ணிட்டீங்க, இப்போது என்னோட குடும்பமே நடுத்தருவில் நிற்க போகுது, என்னோட தம்பி தங்கச்சி எங்கள் அப்பா அம்மா எல்லாருமே நடுத்தருவில் நிற்க போகிறாங்க, ஏன் இப்படி பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு காவ்யா கேட்குறாங்க தீபக் கிட்ட. அப்போ இந்த மாதிரி நீங்கள் செய்வீங்கன்னு நினச்சே பார்க்கல தீபக் அப்படின்னு சொல்லிட்டு காவ்யா அழுகுறாங்க. அந்த தருணத்தில் தான் காவ்யா கிட்ட பதில் சொல்கிறா நம்ம தீபக், நான் பண்ணது தப்புன்னு நீ சொன்னாலும் நான் இந்த இடத்துல பண்ணது கரெக்டு தான் காவ்யா. உன்னோட வாழ்க்கையை ஒருத்தன் கெடுக்கிறதுக்கு நான் விட மாட்டேன், என்னால் முடியாது காவ்யா. உன்னை அப்படியே நடுத்தருவில் விட்டுட்டு போகிற அளவுக்கு நான் ஒன்றும் அந்த அளவுக்கு கேடுகட்டவேனும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு தீபக் சொல்கிறாரு. நீ எடுத்த ஒரு முடிவால் இப்போ என் குடும்பமே நடுத்தருவில் நிற்க போதே, இதுக்கு என்ன பதில் சொல்ல போகிற தீபக் அப்படின்னு சொல்லிட்டு காவ்யா கேட்குறாங்க. இந்த இடத்துல தீபக், அதெல்லாம் ஒன்றும் அவனால் பண்ண முடியாது, நான் பார்த்துக்கிறேன் காவ்யா, வா போவோம் அப்படின்னு சொல்லிட்டு காவ்யாவை கூப்பிட்டுட்டு கிளம்ப போகிறாரு. இந்த இடத்துலையும் காவ்யாவுக்கு எப்படி இருந்தாவது தீபக் கல்யாணம் பண்ணிட்டாரு அப்படின்ற சந்தோஷத்தில் தான் இருக்காங்க காவ்யாவோட அப்பாவும் பாட்டியும். தீபக் காவ்யாவை கல்யாணம் பண்ணிட்டா அப்படின்னு தெரிஞ்சா வசந்தா என்ன பண்ணுவாங்க, அவங்களோட நிலைமை என்ன? அது மட்டும் இல்லாமல் தீபக்கே நம்பி ஒருத்தி இருக்கா, அவள் என்ன பண்ண போகிறா அப்படின்றத இனி அடுத்தடுத்த எபிசோடில் ட்விஸ்டாக இருக்க போது. இனி என்ன பண்ண போகிறாங்க தீபக் அப்படின்னு பார்த்தா, தீபக் நேராக காவ்யாவை கூப்பிட்டுட்டு அவங்க வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. அந்த இடத்துல தான் திடீர்னு கல்யாணம் பண்ணிட்டு வந்து இப்படி வந்து நிற்கிறானே அப்படின்னு சொல்லிட்டு வசந்தா ஷாக்கில் இருக்காங்க. அப்போவும் வசந்தா என்ன சொல்கிறாங்கன்னா, தீபக், உன்னை நம்பி ஒருத்தி இருக்கா, நீ அவளை மறந்துட்டு இந்த கேடு கட்டவளை கல்யாணம் பண்ணி கூட்டிகிட்டு வந்திருக்கே அப்படின்னு சொல்லிட்டு கோபப்பட போகிறாங்க வசந்தா. இந்த இடத்துலையும் தன்னோட அம்மாவை எப்படி சமாதானப்படுத்த போகிறாங்க தீபக் அப்படின்றதா இனி அடுத்தடுத்த எபிசோடில் ட்விஸ்ட். அது மட்டும் இல்லாமல் இனி தாரா எந்த மாதிரியெல்லாம் ரியாக்ட் பண்ண போகிறா தீபக் கிட்ட. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு பக்கமாக பார்த்தா உத்தமன் இனி அடுத்தடுத்த பிரச்சனைகளை எப்படி ஏற்படுத்த போகிறான். தீபக் மற்றும் காவ்யா இவங்க ரெண்டு பேரையும் வசந்தாவை சமாளிக்க போகிறாங்களா, இல்லை ஒரு பக்கம் தாராவை சமாளிக்க போகிறாங்களா, இல்லை இன்னொரு பக்கம் உத்தமன் எப்படி சமாளிக்க போகிறாங்க? இப்படியெல்லாம் பிரச்சனைகள் இருக்கிற தருணத்துலையும் தீபக் காவ்யாவை விரும்புகிறான். இந்த இடத்துல காவ்யா எப்படி தீபக்கை ஏற்றுக்க போகிறாங்க?
காவ்யா மற்றும் தீபக் இவங்க 2 பேருக்கு இடையிலையும் காதல் மலருமா அப்படின்றது தாங்க இனி அடுத்தடுத்த எபிசோடில் ட்விஸ்ட்டாக இருக்க போது. இந்த மாதிரி சுவாரஸ்யமான நிகழ்வுலாம் நீங்கள் தெரிஞ்சுக்கிறோன்னு மறக்காமல் என்னோட சேனலுக்கும் சப்போர்ட் பண்ணி ஆதரவு தெரிவிங்க. மீண்டும் சந்திப்போம்.